உலகம் முழுவதும் பரவி வாழ்கின்ற தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இந்த காணொளியிலே நாங்கள் எதையெல்லாம் பார்க்க போகிறோம் என்றால், இந்த பிலிக்ஸ் ஜெரால்ட் என்பவர் யார், எதற்காக திமுக சவுக்கு சங்கரையும் பிலிக்ஸையும் தொடர்ச்சியாக வலை போட்டு தேடி சிறைப்படுத்தியது. பிலிக்ஸ் ஜெரால்டை இப்போது கைது செய்து விட்டார்கள், சிறைப்படுத்தி விட்டார்கள். அவருக்கு இப்போது நீதிமன்றத்திலே அவரை ஆஜர்படுத்தி 27ஆம் தேதி வரை அவரை சிறைப்படுத்தியும் வைத்திருக்கிறார்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினர். எதற்காக இப்படி பிலிக்ஸ் ஜெரால்ட் அவரை வேட்டையாட வேண்டும் என்று கேட்டால், பிலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் சவுக்கு சங்கரை வச்சு பேட்டி எடுத்தவர், நெட்ஃபிளிக்ஸினுடைய நிறுவனராக இருக்கக்கூடியவர், நெறியாளராக இருக்கக்கூடியவர், எடிட்டராக இருக்கக்கூடியவர், சிறப்பு அழைப்பாளர்களை அழைத்து நெட்ஃபிளிக்ஸில் நேர்காணல் எடுப்பார். இதுதான் பிலிக்ஸ் ஜெரால்டுடைய வேலை. அப்படி சிறப்பு அழைப்பாளர்கள் ஒருவராக வந்தவர் சவுக்கு சங்கர். சவுக்கு சங்கரை வைத்து பிலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் நேர்காணல் எடுத்தார். அந்த நேர்காணலை எடுத்ததுதான் அவர் கைது செய்யப்படுவதற்கு காரணமாக அமைந்துவிட்டது. சவுக்கு சங்கர் சொல்லுகின்ற பதிலுக்கு அதை நேர்காணல் எடுத்த நெறியாளர், கேள்விகளை கேட்ட வினாக்களை தொடுத்த நெறியாளர் எப்படி பொறுப்பாக முடியும் என்ற ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் திமுக அரசு பதில் சொல்லட்டும். ஒரு நேர்காணல் எடுக்கின்ற போது சிறப்பு அழைப்பாளர்கள் வருகிறார்கள், யூடியூப் சேனலில் இருந்து பேசுகிறார்கள், அவரிடம் நெறியாளர் கேள்வி கேட்கிறார், அதற்கான பதிலை அவர் சொல்லுகிறார். அப்படி அந்த வீடியோ எடுக்கின்ற போது தொடக்கத்திலேயே பொறுப்பு துறப்பு என்ற டிஸ்க்ளைமரை போட்டு விடுவார்கள். இந்த காணொலியிலே வருகின்ற சிறப்பு அழைப்பாளருடைய கருத்துக்கும் இந்த யூடியூப் சேனலுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை, அவருடைய கருத்துக்கு அவரே பொறுப்பாவார் என்று முதலிலே அந்த வீடியோ தொடங்குவதற்கு முதலாகவே போட்டு விடுவார்கள். அப்படி இருக்கின்ற பட்சத்திலே சவுக்கு சங்கருடைய கருத்துக்கும் சவுக்கு சங்கர் தான் சொன்ன கருத்துக்கும் அந்த வினாக்களை அதற்கு நெறியாளராக இருந்த பிலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? எந்த அடிப்படையிலே பிலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களை கைது செய்தார்கள்? பிலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் அவதூறை தூண்டும் விதமாக கேள்வி கேட்டாரா? அப்படி என்றால் அவதூறை தூண்டும் விதமாக என்ன கேள்வி கேட்டார் என்பதை நீங்கள் பொதுவெளியிலே முன்வைத்திருக்க வேண்டுமா இல்லையா? சவுக்கு சங்கர் அவதூறாக பேசினார், சவுக்கு சங்கர் பெண் காவலர்களை இழிவாக பேசினார், சவுக்கு சங்கர் ஏடிஜிபி அருண் அவர்களை இழிவாக பேசினார், அதையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவர் அவதூறாக பேசினார் என்றால் அவதூறு வழக்கிலே அவரை கைது செய்ய வேண்டியவர் தான், சிறைப்படுத்தப்பட வேண்டியவர் தான். நீதிமன்றம் என்ன சொல்லுகிறதோ, சட்டம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நடக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் சவுக்கு சங்கரை வைத்து ஒரு பேட்டி எடுத்த அந்த பேட்டியினுடைய நெறியாளராக இருக்கின்ற பிலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களை நீங்கள் கைது செய்யத்தான் வேண்டுமா? இந்த ஊடக அடக்குமுறையாக தெரியவில்லையா? ஜனநாயக படுகொலையாக தெரியவில்லையா? ஜனநாயகத்தினுடைய 4வது தூணாக வர்ணிக்கப்படுகின்ற ஊடகத்துறை திராவிட அரசாங்கத்தினுடைய காலத்திலே குழி தோண்டி புதைக்கப்பட்டது என்பதுதான் வரலாறாக இருக்கும். நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். திராவிட ஆட்சி காலத்திலே, திமுகவுடைய ஆட்சி காலத்திலே ஊடகத்துறை சவக்குழிக்குள் புதைக்கப்பட்டது என்பதுதான் வரலாறாக இருக்கும். உங்களுடைய வரலாற்றிலே, திராவிட வரலாற்றிலே கரை படிந்த பக்கமாக இந்த ஆட்சி காலம் உங்களுக்கு மாறி போயிருக்கும். பாருங்கள், இன்னும் 2 ஆண்டுகள் தான் இருக்கிறது. நீங்கள் அதிகமாக ஆட்டம் போடுகிறீர்கள். ஊடகத்துறையை உங்கள் பக்கமாக சாய்க்கின்ற வேலையை நீங்கள் செய்கிறீர்கள். என்ன ஒரு அடிப்படை நியாயம் இருக்கிறது? பிலிக்ஸ் ஜெரால்ட் அவருடைய கைதில் என்ன ஒரு அடிப்படை நியாயம் இருக்கிறது என்று சொல்லுங்கள். ஊடகத்திலே பேசுகின்றவர் அனைவரையுமே நீங்கள் கைது செய்து விடுவீர்களா? உங்களுக்கு எதிராக பேசுகின்றவர்களை, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சார்பாக பேசாதவர்களை, எதிராக பேசுகின்றவர்களை ஒட்டுமொத்தமாக நீங்கள் கைது செய்து விடுவீர்களா? சிறையில் அடைத்து விடுவீர்களா? இப்போது பிலிக்ஸ் ஜெரால்ட் அவருடைய வீட்டுக்கு போய் பரிசோதனை செய்தீர்கள். அப்படி என்ன வைத்திருக்கிறார் என்று அவரிடம் போய் பரிசோதனை செய்கிறீர்கள். சிறப்பு அழைப்பாளர் ஒருவர் அழைக்கிறார், சவுக்கு சங்கர் வந்து பேசுகிறார். பேசிக்கொண்டிருக்கிற போது சவுக்கு சங்கர் அவதூறுகளை, தன்னுடைய கருத்தாக அவதூறுகளை அள்ளி இறைக்கிறார். அவதூறு சேற்றை அள்ளி இறைக்கின்ற நபரின் மீது அவதூறு வழக்கு போட்டு அவரை சிறைப்படுத்தி அவருக்குரிய தண்டனையை பெற்றுக் கொடுக்க வேண்டுமே தவிர, கேள்விகளை கேட்டவர் எப்படி அந்த அவதூறுக்கு பொறுப்பாக முடியும்? அவருடைய வீட்டில் சென்று எதையோ தேடுகிறீர்கள். அப்படி என்றால் நீங்கள் எதையோ தேடுகிறீர்கள், அது உங்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை. உங்களுக்கு எதிரான விடயம் ஏதோ இருக்கிறது. அது சவுக்கு சங்கர் பிலிக்ஸ் ஜெரால்டிடம் கொடுத்து அவருடைய வீட்டில் பாதுகாப்பாக வைத்திருப்பாரா என்ற ஒரு சந்தேகம் உங்களிடம் இருக்கிறது. அதை நீங்கள் சல்லடை போட்டு தேடுகிறீர்கள், வலை போட்டு தேடுகிறீர்கள். உங்களுக்கு எதிரான மிகச் சரியான ஒரு ஆதாரம் சவுக்கு சங்கரிடமோ அல்லது பிலிக்ஸ் ஜெரால்டிடமோ இருக்க வேண்டும். சரியா? அல்லது இவர்கள் மூலமாக வேறு யாரிடம் ஏதோ கொடுத்து வைத்து அவர்கள் ஏதோ மறைத்து வைத்திருக்கிறார்கள், அதை எப்படியாவது எடுத்துவிட வேண்டும். சவுக்கு சங்கருடைய வீட்டிற்கு சென்று சல்லடை போட்டு தேடினார்கள், அது கிடைக்கவில்லை. சவுக்கு சங்கர் கஞ்சா வச்சிருந்தார் என்று சொல்லி கஞ்சா வழக்கம் அவர் மீது போடப்பட்டிருக்கிறது. நல்ல காரியம் செய்தார்கள். பிலிக்ஸ் ஜெரால்டுடைய வீட்டிலே கஞ்சா எடுக்கவில்லை போல. அது என்ன ஆச்சரியமோ என்ன மாயமோ தெரியவில்லை. சவுக்கு சங்கர் வீட்டில் மட்டும்தான் கஞ்சா இருந்திருக்கிறது, சவுக்கு சங்கர் இடத்தில் மட்டும்தான் கஞ்சா இருந்திருக்கிறது. பிலிக்ஸ் ஜெரால்டிடமோ பிலிக்ஸினுடைய வீட்டிலோ கஞ்சா இருக்கவில்லை. நம்புங்கள், ஊடகவியலாளர்கள் இப்போது கஞ்சா போதை பயன்பாட்டையும் கஞ்சா விற்கின்ற வேலையும் சிறப்பாக செய்து கொண்டு வருகிறார்கள் இவர்களுடைய ஆட்சி காலத்திலே. நம்புங்கள், நீங்கள் ஊடகவியலாளர் மீது எந்த வழக்கெல்லாம் போடக்கூடாதோ அந்த வழக்கெல்லாம் அவர்கள் போடுகிறார்கள். சவுக்கு சங்கர் வீட்டிற்குள் சென்று கஞ்சாவைத்தான் அவர்கள் தேடினார்கள், வேறு எதையும் தேடவே இல்லை. முக்கிய ஆதாரங்கள், கோப்புகள், ஃபைல்கள், திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்துக்கு எதிரான மறுக்கவே முடியாத ரகசியங்கள், ஃபைல்கள், ஆதாரங்கள் அவருடைய வீட்டில் இருக்கிறது என்று 100க்கு 100% அவர்கள் தேடி போகவே இல்லை. தேடி போனது சவுக்கு சங்கர் வீட்டிலே போதைப்பொருள் இருக்கிறது என்று மட்டும்தான். போதைப்பொருளை கைப்பற்றுவதற்காக தான் போனார்கள். போதைப்பொருளை கைப்பற்றுவதற்காக போனவர்கள் கோப்புகளை, நிரல்களை, லேப்டாப்புகளை எல்லாம் தேடுகிறார்கள். அதுக்குள் போதைப்பொருள் இருக்கிறதா? லேப்டாப்புகள் கஞ்சா இருக்கிறதா? கோப்புகள், ஃபைல்களுக்குள் கஞ்சா இருக்கிறதா?
அப்படித்தான் பிலிக்ஸ் ஜெரால்டு வீட்டிலும் சல்லடை போட்டு தெரியிருக்கிறார்கள். பிலிக்ஸ் ஜெரால்டுடைய மனைவி சொல்லுகிறார், ஏற்கனவே பல விடயங்களை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இவர்கள் வைத்துவிட்டே எடுக்கக்கூடிய நபர்கள், அதனால் ஏதாவது வைத்துவிட்டு போய்விடுவார்கள் என்ற பயத்தில் நான் இருந்தேன் என்று அவர் சொல்லுகிறார். பயங்க இருக்கும் தானே. நடப்பதை பார்த்தால் சவுக்கு சங்கருடைய வீட்டிலிருந்து திடீரென்று கஞ்சா எடுத்ததாக சொல்லுகிறீர்கள், சவுக்கு சங்கரிடமே கஞ்சா இருந்தது என்று சொல்லுகிறீர்கள். இப்படி பார்க்கின்ற போது யார் யார் வீடுகளுக்கெல்லாம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் காவல்துறை அனுப்புகிறதோ அவர்களுடைய வீட்டில் உள்ள பெண்கள் எல்லாம் பயப்பட வேண்டியதானே இருக்கிறது. காவல்துறையினர் வந்தால் ஏதாவது வைத்துவிட்டு எடுத்து விடுவார்களோ என்ற ஒரு பயத்தை பொதுவெளியிலே திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் உருவாக்கி இருக்கிறது. காவல்துறையினரை பார்த்தால் மக்களுக்கு மதிப்பு இருக்க வேண்டுமே தவிர பயம் இருக்கக்கூடாது. எதையாவது செய்து விடுவார்களோ, எதையாவது வைத்துவிட்டு போய்விடுவார்களோ. ஊடக வெளியிலே பொதுவெளியிலே காவல்துறைக்கு இருக்கின்ற கண்ணியத்தை குலைத்தது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். மக்களுக்கு காவல்துறையின் மீது உள்ள நம்பிக்கையை அடியோடு ஒழித்தது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். காவல்துறையை நீங்கள் உங்களுக்கு வேலை செய்கின்ற ஏவல் துறையாக பயன்படுத்துகிறீர்கள் என்று நான் பொதுவெளியிலே குற்றச்சாட்டை சுமத்துகிறேன். காவல்துறையை தங்களுடைய கடமையை சரிவர செய்ய வேண்டும். உங்களுடைய அழுத்தத்தால் மேலே இருந்து நீங்கள் கொடுக்கின்ற அரசியல் அழுத்தங்களால் காவல்துறையை உங்களுடைய வீட்டில் வேலை செய்கின்ற ஏவல் துறையாக நீங்கள் மாற்றி வைத்திருக்க முடியாது. காவல்துறை என்பது தமிழ்நாட்டினுடைய சொத்து. அவர்கள் கட்சி சார்பற்றவர்கள், அவர்கள் அரசியல் சார்பற்றவர்கள். அவர்கள் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரி, எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி, அவர்கள் பொதுவாக நின்று நடுநிலையாக நின்று மக்களுக்கு உழைக்க வந்தவர்கள். நீங்கள் அவர்களை உங்களுடைய ஏவலாட்களாக பாவிக்க முடியாது. காவல்துறையின் மேல் நீங்கள் இப்படி செய்து கொண்டிருக்கின்ற போது காவல்துறையின் மீது மக்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கை நாசமாக போய்விடும். அந்த நம்பிக்கையை சீர்குலைத்த பெருமை உங்களை வந்து சேரும். நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தினுடைய காலப்பகுதியிலே ஊடகவியல் துறை என்பது சவக்குழிக்குள் போட்டு மூடப்படுகிறது. காவல்துறையின் மீது உள்ள மரியாதை கூட சவக்குழிக்குள் தள்ளப்படுகிறது. அதைத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆட்சியிலே சாதனையாக செய்து வருகிறது. 3 ஆண்டு ஆட்சி இந்த காவல்துறையின் மீது உள்ள கண்ணியத்தை கொன்றதே சாட்சி. பொதுவெளியில் எப்படிப்பட்ட பேச்செல்லாம் பேசுகிறார்கள் பாருங்கள். சவுக்கு சங்கர் மீது நீங்கள் கஞ்சா வழக்கை போடுகின்ற போதே இதெல்லாம் நம்பக்கூடிய மாதிரியா இருக்கு என்று பொதுமக்கள் கேள்வி கேட்டார்கள். ஊடகவியலாளர்கள் இப்போது கஞ்சா விற்கின்ற வேலையெல்லாம் செய்கிறார்களா என்ற ஒரு கேள்வி பொதுவெளியிலே இருக்கின்றது. சவுக்கு சங்கரை அவதூறு வழக்கில் கைது செய்தீர்கள், சரி. சவுக்கு சங்கர் அவதூறாக பேசினார், அவதூறு வழக்கில் கைது செய்யப்பட்டார், சிறைக்கு சென்றார். நீதிமன்றம் இருக்கிறது, சட்டம் இருக்கிறது, அவரை விசாரித்து அவர்களுக்கு தண்டனை கொடுப்பார்கள். ஆனால் சவுக்கு சங்கர் மீது எதற்கு குண்டாசை போடுகிறீர்கள்? குண்டர் தடுப்பு பிரிவிலே சவுக்கு சங்கர் மீது வழக்கை பதிவு செய்தது காரணம் என்ன? ஊடகவியலாளர் மீது குண்டர் தடுப்பு சட்டம் போட சொல்லப்பட்டிருக்கிறதா? நாளை பிலிக்ஸின் மீது குண்டர் தடுப்பு சட்டம் பாயாமல் இருக்கும் என்பதற்கான உத்தரவாதத்தை நீங்கள் தருவீர்களா? என்ன நிச்சயம் இருக்கிறது? இப்படி அடுத்து இன்று சவுக்கு சங்கர், அடுத்தது பிலிக்ஸ், அடுத்தது ஒவ்வொரு யூடியூப் சேனலை பேசுகின்ற ஒவ்வொருவரையும் நீங்கள் கைது செய்து சிறையில் அடைப்பீர்களா? சவுக்கு சங்கர் மீது குண்டாசு போடப்பட்டது என்று சொல்லி யூடியூப் சேனலை நடத்துகின்ற பல பேர் சிரிக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியவில்லை நாளை அவர்களுக்கும் இதே நிலைமை தான் நடக்கும் என்று. பிலிக்ஸ் ஜெரால்டு கைது செய்யப்பட்டதற்கு எதிராக ஒரு கண்டனத்தையும் சில யூடியூப் சேனல்கள் பதிவு செய்யவில்லை. அதை மறைமுகமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். இது பிலிக்ஸ் ஜெரால்டுக்கு இன்று நடந்தது, நாளை உங்களுக்கும் நடக்கலாம். தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த ஊடகவியலாளர்களுக்கும் இது நடக்கலாம். ஊடகவியல் தர்மம் தமிழ்நாட்டிலே குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கிறது என்பது இதற்கான சாட்சி. பத்திரிகைகளில் எழுதியவர்கள் எல்லாம் கைது செய்து விடலாம், யூடியூப் சேனலிலே கேள்வி கேட்டவர்கள் எல்லாம் கைது செய்து விடலாம், திமுகவிற்கு எதிராக பேசினால் கைது செய்து விடலாம். அதிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில இளைஞரணி செயலாளர் சங்கத்தமிழன் ஊடகங்களிலே பேசுகின்ற போது சொல்லுகிறார், பிலிக்ஸ் ஜெரால்டுடைய கைது முதலமைச்சருக்கு தெரியாது, அவருக்கு தெரியாமலே இது நடக்கிறது. காவல்துறை செய்கின்ற வேலைதானாம், காவல்துறையிலே இருக்கின்ற சங்கிகளின் வேலைதான் இந்த பிலிக்ஸ் ஜெரால்டுடைய கைது. ஆக இந்த ஊடக அடக்குமுறை, இப்படிப்பட்ட வேலைகளெல்லாம் காவல்துறையினர் தான் செய்கிறார்களாம். காவல்துறைக்கு இந்த திமுக ஆணை பிறப்பிக்கவே இல்லையாம். அப்படி என்றால் காவல்துறையினர் இயக்குவது யார்? செவ்வாய் கிரகத்திலிருந்து யாரும் வந்து இயக்குகிறார்களா? முதலமைச்சருக்கு தெரியாமல் தான் எல்லாம் நடக்கிறதா? எந்த விதமான கட்டளையின் பேரிலே காவல்துறையினர் பிலிக்ஸ் ஜெரால்டுடைய வீட்டிற்கு போய் சோதனையிட்டார்கள்? யாருடைய கட்டளையின் பேரிலே சவுக்கு சங்கருடைய வீட்டிலே போய் காவல்துறையினர் சோதனையிட்டார்கள்? சங்கத்தமிழரிடம் இதுக்கு ஏதாவது பதில் இருக்கிறதா? அப்படி சரி, முதலமைச்சருக்கு தெரியாது. அப்படி என்றால் முதலமைச்சர் என்ன வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார்? காவல்துறையை இயக்குவது யார்? இந்த அரசாங்கம் தான். இந்த அரசாங்கத்தினுடைய மொத்த உருவமாக இருப்பது யார்? முதலமைச்சர். முதலமைச்சருடைய பார்வைக்கு தெரியாமலேயே, முதலமைச்சருடைய பார்வைக்கு வராமலேயே தமிழ்நாட்டில் ஒரு விடயம் நடந்து விடுமா? அப்படி என்றால் முதலமைச்சர் சரியான முதலமைச்சராக இருக்கிறாரா என்ற ஒரு கேள்வி சங்கத்தமிழனுடைய பேச்சிலிருந்தே தெரிகிறது. அப்படி பார்த்தால் சங்கத்தமிழன் முதலமைச்சருக்கு தெரியாமல் தான், ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாமல் தான் இதெல்லாம் நடக்கிறது என்று பார்த்தால் முதலமைச்சர் தன்னுடைய முதலமைச்சர் கடமையிலிருந்து தவறிவிட்டார். தனக்கு வாக்கு போட்ட மக்களுடைய நலன்களை கவனிக்காமல், தமிழ்நாட்டு பிரச்சனை கவனிக்காமல் வேற ஏதோ பிரச்சனையிலே நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் அர்த்தம். முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வேலை செய்யவில்லை, அவர் வேறு வேலைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் சங்கத்தமிழனுடைய இந்த கூற்றின் மூலமாக வெளிவருகின்ற உண்மை. விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முட்டுக் கொடுப்பதையே தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறது. அவருடைய கொள்கைகள் ஒன்றாக கருதப்படுகின்றது. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முட்டுக் கொடுப்பது, முட்டுக் கொடுப்பது. திராவிட முன்னேற்ற கழகம் எதை செய்தாலும் சரி, அதெல்லாம் முதலமைச்சருக்கு தெரியாமல் நடந்தது. காவல்துறையில் உள்ள சங்கிகள் தான் இந்த வேலை செய்து வருகிறார்கள். இதற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் எது விதமான சம்பந்தமும் இல்லை. பிலிக்ஸ் ஜெரால்டை கைது செய்யவே கூடாது. பிலிக்ஸ் ஜெரால்டு ஒரு ஊடகவியலாளர்.
திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே இருந்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி தலைவருக்கு, தற்போதைய தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு தமிழ்நாட்டில் உள்ளே நடக்கின்ற கைது தெரியாது. பிலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களை கைது செய்ததே அவருக்கு தெரியாது. இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு விடுதலை சிறுத்தைகளுடைய பயிற்சி பாசறையில் பாடம் படித்து வந்திருந்தால் தான் முடியும். அண்ணன் திருமாவளவன் அவர்களிடம் படித்து வளர்ந்தவர்கள் மட்டும்தான் இப்படியெல்லாம் பேச முடியும். முட்டு என்பது இவருக்கு மட்டுமல்ல, இவருடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவனுக்கு கைவந்த கலை. அவருடைய பாசறையிலிருந்து வந்த சங்க தமிழன் முதலமைச்சருக்கே ஒரு விடயம் தெரியாதாம். அந்த விடயம் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறதாம். அப்படி என்றால் முதலமைச்சர் என்ன வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்? நீங்கள் பேசுவதை பார்த்தால் முதலமைச்சரை கேவலமாக பேசுவதாக இருக்கிறது. முதலமைச்சர் தன்னுடைய கடமையை மீறிவிட்டார் என்ற அளவில் இருக்கிறது. முதலமைச்சர் தமிழ்நாட்டு மக்களை பற்றி சிந்திக்காமல் வேறு எந்த வேலையிலோ ஈடுபட்டிருக்கிறார் என்பதுதான் நீங்கள் பேசுவதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள வேலையை பார்க்காமல், தமிழ்நாட்டு மக்களுடைய வேலையை பார்க்காமல், தனக்கு வாக்களித்த மக்களினுடைய சுகநலன்களை பார்க்காமல் வேறெங்கோ தன்னுடைய நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறாரா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ற கேள்வியைத்தான் சங்க தமிழருடைய பேச்சின் மூலமாக எங்களுக்கு கேட்க தோன்றுகிறது. இறுதியாக இந்த காணொலி முடிகின்ற போது நான் சொல்லிக் கொள்வது இதுதான். ஜனநாயகத்தினுடைய 4வது தூணாக கருதப்படுகின்ற ஊடகவியல் பாதுகாக்கப்பட வேண்டும். ஜனநாயக படுகொலையை திராவிட முன்னேற்ற கழகம் செய்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். இப்படியே தொடர்ந்து கொண்டு போனால் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஊடகத்துறையை அழித்துவிடும். ஒட்டுமொத்தமாக ஊடகத்தை தங்களுடைய கைப்பாவையாக இயக்குவதற்கான வேலையை திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகின்றது. அதை செய்யக்கூடாது என்பதே இதன் மூலமாக கண்டனத்தோடு பதிவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். இன்னொரு காலையில் சந்திப்போம்.